முத்தமனாக்கிறேன். ஐயா வாங்க. கணக்கு கணக்கு கணக்கு. என்னங்க அப்ப சொல்லிவிட்டா? ஒரு முள்ளுப்பட்டி முத்தமனாக்கியார். உண்மைதான். என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அந்த வழியாக என்ன சொல்லிவிட்ட ஒரே கோவப்படுறீங்க? வார்த்தை தடமாட்டமாக இடக்கு மடக்கு வார்த்தை தெரிவித்தீர்கள். ஐயா அரண்மனையில கிடியட்டினாக்கிறதுக்கு என்ன பொறுப்பு எடுத்திருக்கான்? இருக்க பொருள் பக்கமா பார்க்கணும், இருக்க குதிரையில பக்கமா தீவனங்கள் வைக்க வேண்டும். ஒழுக்கமா செய்யணும்ல. ஆமா. எதற்காலும் எகனிக்கு மகனே வேலை செய்யறாரு. யார் அவரு? கிடியட்டினாக்கியர். கொல்ல வைக்கிறாரு, கொல்ல வைக்கிறாரு, புள்ள வைக்கிறாரு. யாரு? எகனிக்கு மகனே வேலை செய்யறாரு. அவர் வந்துக்கிறதுனா நீங்க அரண்மனையில கூப்பிட்டீங்க. வஞ்சலோட அரண்மனைக்கு வந்துட்டோம். இதுக்கு போய் நம்ம உங்களை நாங்க தவறா பேசுறோம்னு பேசுறீங்களா? வாருங்கள் 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 முள்ளுப்பட்டி முத்தமனாக்கிறேன். ஐயா வாங்க. கணக்கு கணக்கு கணக்கு. வாருங்கள். ஐயா பாளையங்கோட்டில இருந்து பங்குனி மாச வெயில நடந்தே வந்திருக்கீங்க ஓட்ட போடுறதுக்கு. ஆமா ஐயா. ஐயாவுக்கு வேறுத்து போய் வந்திருக்கீங்க. வேறுத்து போய்? ஆமா, அந்த அரச மரத்து வேறு. இல்லங்கய்யா வேர்வையோடு வந்திருக்கீங்க. நான் வேர்வையோட கணக்கோட கலப்பணிப்பு பார்த்து கலைப்பாடு வந்திருக்கீங்க. கலைப்பாடு வந்திருக்கீங்க. இப்படி சேத்துல புடுக்காரீங்களா? சேத்துல புடுக்காரவா? இல்லங்கய்யா சேர்ல புடுக்காரீங்களான்னு கேட்க வந்தோம்யா. ஒரு ஐயா பார்த்து சேத்துல புடுக்காரீங்க. சேர்ல புடுக்காரீங்களான்னு கேட்க வந்தா. வாருங்கள் ஐயா, உட்கார்றதுக்கு அமர்றதுக்கு வரலை. எதற்காக? என்னுடைய மகன் காதுவிலாச சிறப்பாக நடத்தும், அதுதான் பிள்ளமன் அரண்மனை நோக்கி வந்திருக்கேன். ஐயா உங்களுடைய மகன் கல்யாண காதணி விழா மிக சிறப்பாக நடக்குது. நாங்க கடமைப்பட்டுள்ளோம். ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாச வெயில நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமையா. களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பி 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 காப்பி. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப காப்பி வேண்டாம். அதெல்லாம் வேண்டாமியா. அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் மில்க் மில்க். தாஜிரே அது என்ன மில்க் மில்க்ன்றீர்கள்? ரெண்டுமே ஒண்ணுதாயா. பால் ஒண்ணுதான், மில்க் ஒண்ணுதாயா. அதெல்லாம் வேண்டாம். பால் வேண்டாம். நோ 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 நோ. அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முண்டை பழம், நேந்திரம் பழம். முண்டை பழம் என்ன ஏரியா காய்க்க முடியாது? நம்ம கீழே பரங்கரையை சுத்தி விளையக்கூடிய பழம் ஐயா. முண்டை பழம், வாழைப்பழம். அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க? அதெல்லாம் வேண்டாமியா. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? நல்லா இருக்காது உங்க பழத்தை சாப்பிட்டால் இனிச்சு புடுங்காது. ஏ இல்லங்கய்யா கொஞ்சம் கூட மதியா இல்லாம என்ன ஏன் பழத்தை சாப்பிட சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்க வந்தோம்யா. பழம் தெரிவிக்காதீர்கள். சரி. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? சேர்த்து சொல்லுங்க. ஏன் பழம் சாப்பிட மாட்டீர்கள்? ஏன் பழத்தை சாப்பிட பழம் வேண்டாமா? அப்ப இந்த இது சாப்பிடுறீங்களா? இந்த புடுக்கு முச்சரு. முறுக்கு முச்சரியா? ஐயா பார்த்து புடுக்கு முச்சரா? முறுக்கு முச்சரியா? முறுக்கு மிச்சர். அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். ஆரஞ்சு. ஆரஞ்சா? ஆரஞ்சு பழம் கேள்விப்பட்டீங்களா? ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு. அப்படியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். ஆப்பிள். ஆப்பிளா? ஒரு பூளு வேண்டாமா? என்னையா புதுமையா இருக்குது? இங்க எங்கயா விக்குது ஆப்பிள்? ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள். APPLE ஆப்பிள். அப்படியா? ஆமா. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அது வேண்டாமா? நோ 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 நோ. சரி, இந்த வெயிலுக்கு குளிர்பானம் சாப்பிடுறீங்களா? என்னது? நொக்கோ கோலா. என்னையா புதுமையா இருக்குது? நொக்கோ கோலாயா? புது கம்பெனியா? கொக்கோ கோலாவா? அது எந்த ஏரியாலயா விக்கிறியா? கொக்கோ கோலாண்டே இருக்குது. புதுமையா விக்கிற நொக்கோ கோலான்னு சொல்லி நீங்க போய் வீதியில கேட்டுவாங்க முத. விரட்டி விரட்டி இந்த மாதிரி விரட்டுவாங்க சாப்பிடுறேன். அது கொக்கோ கோலா. கொக்கோ கோலா. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். இல்ல பேண்டா சாப்பிடுறீங்களா? பேண்டா கலரியா? மிரண்டா கலர். மிரண்டா கலர். பேண்டா. அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். இல்ல குளுக்கோ விட்டா சாப்பிடுறீங்களா? குளுக்கோட்டாயா? அது என்ன குளுக்க விட்டா எங்க விக்குது? குளுக்கோட்டா. குளுக்கோட்டா. குளுக்கோட்டா? ஆமா. அப்படியா? ஆமையா? அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப ஐயா என்னதான் சாப்பிடுவீங்க? என்னதான் சாப்பிடுவீங்க? ஐயா சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா. திருநெல்வேலி அல்வா. லாலாக்கடை லட்டு. லாலாக்கடை லட்டு. மைசூர் பாக்கு. ஏன் நம்ம கீழே பருங்கிற பாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? இங்க இருந்து மைசூருக்கு தான் போகணுமா? மைசூர் பாக்கியா? சொல்லுங்க. மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கியா? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு. ஜிலேபி. சீலப்பி. சின்ன பிள்ளை பிரியா ஒட்டிருக்கா? இல்ல 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 புஷ்பானம் பிரியா ஒட்டிருக்கா? ஜிலேபி. 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 பச்சரிசி பொங்கல். பச்சரிசி பொங்கல். நெய். நெய். நெய் பலகாரம். பலகாரம். மலங்காட்டு நேந்திரப்பழம் கனி ஒன்று தெரியுமா? என்ன பழம்? மலங்காட்டு நேந்திரப்பழம் கனி ஒன்று. நேந்திரப்பழமா? ஆமா. இப்போதைக்கு நம்மகிட்ட நேந்திரப்பழம் இல்ல. சரி. வேணும்னா ஒரு பூவம்பழம் இருக்கு, சாப்பிடுறீங்களா? என்ன நீ எதுல பார்த்தா என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு முள்ளுப்பட்டி முத்து போனாக்கே உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஐயா பார்த்து என்ன வார்த்தை உங்க பழத்தை சாப்பிடுறேன்னு அர்த்தம். சக்கம ஆலயத்துக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்திருக்கு. அபிஷேகத்துக்காண்டி பூவம்பழம் சீப்பு. பூவம்பழம். அதுல ஒண்ணு சாப்பிடுறீங்களான்னு கேட்க வந்தோம்யா. அப்படியா? நேந்திரப்பழம் ஒன்று. சரி. ஒரு டம்ளர் பால் லேசாடு பாய். பால் சாப்பிடுறீங்களா? ஐயா சைவ கணக்கு பிள்ளையா?
இன்னும் ஐயா பாலுக்குடி மறக்கல போல. சைவம் 34 தொப்ப பசு மாதிரி வீட்டுல படுத்திருப்பாங்க. அடே கலவை அறுத்துக்கிட்டு ஒரு சாச்சி படுத்துக்கிட்டு வரட்டு இழுவலுங்க. பால் நல்ல குமுக்கு குமுக்குன்னு வரும். அது மட்டுமா அந்த கரிசல் கொண்டாடத்துல ஐயாவுக்கு எவ்வளவு எவ்வளவு மரியாதை. இந்த மரியாதை ஏன் எங்களுக்கு கிடையாது? நீங்கெல்லாம் படிக்காதவர்கள். ஐயா அரமணை கணக்கப்பிள்ளை அன்றைக்கு பட்ட படித்தவர்கள் இல்லையா? பார்த்தேன். ஒரு ஓட்டப்படத்துக்கு அதிபதியான மந்திரர் வந்தோடனே ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. ஐயா வந்தோடனே ஐயா வாங்க உட்காருங்களா, இல்ல பிள்ளைங்க உட்காருங்களா, இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல இந்த இதைத்தான் இல்லையா, அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா, இல்ல இங்க இருக்கிறத சாப்பிடுறீங்களா, எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அடேங்கப்பா. சிரிக்காதல சின்ன பழை அடிச்சன கடவாப்பழ பேட்டு முடியும். போடனா ஐயா வேண்டுமியா? உனக்கு யாரா அந்த உத்தியம் கொடுத்தது? அரமணை கணக்கப்ல போட செகுல வேண்டும். போடா வேண்டாம் ஐயா. அடேய் அப்பன்னா அந்த 3 பேர் இந்த கஷ்ட கொண்டாடத்துல உங்களை பார்த்து கேட்டாங்க இல்லையா? கேட்டார்கள். கேட்டது கேட்டாங்கல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்ச நாள் ரோஷம் வந்துச்சா? ரோஷம் வந்தா காரிய அர்த்தம் முடியுமாயா? அதுக்கு சும்மா இருந்தமாயா? எப்படி ஒரு ஓட்டு போடுறதுக்கு அதிபதியான மந்திரர் எங்களை பார்த்து முன்னாடி பேசி போட்டாங்களே, அப்ப நாங்க மறுபடியும் கேட்டோம் இல்லையா? எப்படி போட திரும்ப பேசிக்கிட்டு இப்பதான் ஐயா உள்ள தள்ளி சதியோட போறேன். செல்லைய அத்து முடிவே படிக்கட்டிலே காக்கப்பட்டு பச்சை தண்ணி விட மாட்டேன். உன்னி அடிச்சன ஊழமுக்கு வெளியேறனே அழைத்த குரலுக்கியா? ஏண்டா தொன்ன போல ஐயா வேண்டாம். ஏண்டா தொங்குனி போல ஏண்டா மூக்குறிஞ்சி அப்பன்னு 3 பேச்சு நாங்க கேட்டோம் இல்லையா? கேட்டார்கள் 3 பேர் கொள்ளை 110 பட்ட நெல்லும் கொள்ளை. நீங்க அடிச்சடியில கேட்டார்கள் உறவாங்கி செத்தார்கள். இவாளுக்கும் மாப்பிள்ற காரணம் சரி. நீ முள்ளப்பட்டி முத்தமுனாக்க நான் அரமணை கணக்கப்பிள்ளை. இவாளுக்கு நோக்கு மாப்பிள்ற காரணம் என்ன? அதுக்கே ஈப்புந்த மாடு மாதிரி அங்கிட்ட அங்கிட்டு ஓடுறீங்க. ஒரு அரமணை சேசமான மாப்பிள்ற காரணம் என்னையா? ஐயா உங்களையில அந்த திருச்சி சிலையில அந்த வெள்ளையர் இப்படி தடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? திருச்சியில உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகராசி இளைய மகராசாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி இருந்தாங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க சம்சாரங்களை பார்த்த உடனே வாங்க கொடாகி நாக்கிற அண்ணே மதியார்கள், வாங்க கிடியட் நாக்கிற அண்ணே வந்தவரை ஆதரித்தானே, வாங்க சுப்புல நாக்கிற அண்ணே இதற்கனையா அப்படின்னு எங்களை பார்த்த அண்ணேனா எங்களுக்கு உங்க சம்சாரம் என்ன வேணும்? ஆமா பாலம் பாலம் தங்கை மரம் இதற்கு என்ன? எங்க தங்கையத்தான உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். ஆமா பாலம் 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 அப்ப தங்கச்சி ஊருக்கு என்னடி வேணும் மாப்பிள? என்ன எப்ப பார்த்து கை என்ன நுங்கு மாதிரி எனக்கு என்ன தெரியும்? இப்ப நக்கல் பண்ண தரணும் ஐயான் பல தெரியும். சரி ஒரு இடங்கள பிளாட் கிடந்தா ஆமா ஒரு அதார்த்தியமாக ஒரு வீட்டை கட்டுவைகள் உண்மைதான், ஒரு மாட்டை கட்டுவைகள் கட்டுவோம், ஒரு குப்பையை கொட்டுவைகள் கொட்டுவோம், ஒரு வண்டி அடிப்பாட்டைகள் நிப்பாட்டுவோம், சொந்தம் கொண்டாடுவைகள் கொண்டாடுவோம், பக்கத்து வீட்டு சண்டை பண்ண சண்டையா இருக்கும். சரி அங்கே தண்ணியை தயாரால் பண்ணுவைகள் நாங்க. ஆமால் சரி ஒரு இடத்துல ஆடு மாடு இறங்கலாம் பொறுமை இருக்கார்கள் எங்களுக்கு. ஆமால் ஒரு கோழி குஞ்சு இறங்கலாம் பொறுமை இருக்கார்கள். உண்மைதான் அடித்து மண்டை உடைத்து ஈழக்குள கச்சல்ல கையை கட்டி நிற்பைகள் நாங்க. நீங்க சரி ஐயா அப்படி அல்ல. ஐயா எப்படி? ஒரு ரூபா பேப்பர் தான். சரி ஒரு ரூபா வையே மாப்பிளே உள்ள வச்சுக்க எதுக்குள்ள ஹைகோர்ட் வரையும் போய் ஜட்ஜி அப்புறம் ஐயா எப்ப வருவாருன்னு எதுவாத்து பொட்ட கோழி இப்படி காத்து கிடக்குது அந்த மாதிரியா கிடக்குது. ஐயா பார்த்து என்ன வாத்து இருக்கிறேன் பொட்ட கோழி எதுக்காடி காத்து அந்த நிலைமையில கிடக்குறீங்க. ஐயாவுடைய பெருமை என்ன, ஐயாவுடைய அந்தஸ்து என்ன? ஐயா கால் மாத்திரம் கை கம்பிடிச்சு நல்ல கோழி கொஞ்சம் கால் மாதிரி சொட்டக்கு நொடிச்சு மேல தொங்க விடுவான். பாருங்க ஐயா சொல்றது ஒரு வகைக்கு 100% உண்மைதான். ஏன்னா எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சின மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கின தகராறு வந்துடும். ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பக்கற போச்சு, எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா பக்கற போச்சு அப்படின்னு என்ன செய்வோம்? ஒண்ணுக்கு ஒண்ணு பொறுமை இல்லாதபடி அடித்து தகராறு பண்ணுவோம். ஒரு பொது இடங்கள்ல குப்பைக்குள்ள கட்டி விட்டு வண்டி வாசி நிறுத்தி விட்டு இந்த இடம் எனக்கு தான் எனக்கு சொந்தம், எனக்கு தான் புரியும், நீ எப்படி இந்த இடத்துல குப்பையை கொண்டு போச்சு, நீ எப்படி இந்த இடத்துல ஆடிச்சான கொண்டு போச்சு அப்படின்னு பொறுமை இல்லாதபடி அடித்து மண்டை உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரியில் போய் நிற்போம். கச்சேரியில் என்ன செய்வோம்? காசு இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். காசு இல்லையா இருக்கிற நிலம்புலம் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டு விட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமாய் நிற்போம். ஆனா ஐயா அப்படி அல்ல. ஏன்னா ஐயா படித்தவர் பட்டம் பெற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படிச்சவர். ஐயா பார்த்து பெரிய 9 வகுப்பு படிச்சவர். ஐயா படிப்பு 9 வகுப்பு படிச்சவர். 9 வகுப்புண்டா சரி அன்னைக்குள்ள பெரியவர்கள் தெரியும் எப்படி
ஏட்டு படிப்புகள். ஆமா. ஏட்னா தெரியுமாயா? ஏட்னா பனை ஓலை நாள் எழுப்புறமா படிப்புகள். உண்மைதான். அன்றைக்கு எழுத்தான எழுதி படிச்சார்கள். ஆமையா. இன்றைக்கு என்ன தெரியுமா? எப்படி? நிலத்தை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆமா. ஆடு மாட்டை வித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். உண்மைதான். அன்றார் விளைச்சல் தானியங்கள் அதி வித்து பிள்ளைகளை காலி மாநிலங்கள் படிக்க வைக்கிறாங்க. ஆமாங்கய்யா. ஆனா படிப்புல ஆமா இன்றைக்கு ஒரு செல்போன்ற காலமாய் போச்சு. அதற்காக அந்த காலத்துல படிப்பு வேற, இந்த காலத்துல படிப்பு வேற. இருந்தாலும் படிக்கிற பிள்ளை எங்கேயும் படிக்குங்க. அன்னைக்கு தெளிவா படிச்சாங்க. ஆமா. ஆமா. ஆனா ஐயா கால்ற செலவுதே கோவப்பட மாட்டீங்களே. தெரியுங்கள். நீங்க எந்த கையில பேனா எழுதுற முறை மட்டும் என்கிட்ட சொல்லி கொடுங்க. எங்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்கிறது நாளைக்கே விட்டுறோம். உடனே வா. உடனே விடுறோம். உடனே விடுறீங்களா? இல்லையா? எங்களுக்குள்ள சண்டை இல்லையா? ஆமா. வலதியில பேனா, வலதியில பேனா, இடையில பேப்பர் முறையோடு எடுத்து சரி எந்த பிள்ளைலாம் எழுதி உள்ள தள்ளுங்கள். எதுக்குள்ள? போய்ஸ்டாப்ல. சரி. ஐகோட் பெர்மன் ஜார்ஜ் வரணும் போடலாம். வலதிகள் எது உள்ள தள்ளுவீங்க? இப்ப நாங்க முள்ளுப்பட்டி முத்தப்பனாக்கர், கட்டப்பு முட்டை தாய் மாமன், நீங்கள் கணக்கு பிள்ளை வரைக்கும் திரும்ப தானே அது பிள்ளை. நம்ம 2 பேரும் சகஜமா அரண்மனையில பழகிருக்கேன். ஒரு சகஜமா விளையாட்டுகள். உங்களுக்கு பிடிக்காத ஒரு 4 பேர் சேர்ந்து பரமக்குடி பைபாஸ் ரோட்டில் நடந்து போய்க்கிறீங்க. தூக்கி போட்டு மணிக்கட்டில் சொடக்கு நொடுத்து தொங்கோட்டு போறாங்க. அப்புறம் ஐயா நோனாவை எடுத்து சூனாவை வச்சு பூனாவில் எழுதுவீங்க. ஐயா சுருக்கமான செய்தியை நோட்டு புத்தகத்தில் நோனான்றது நோட்டு, சூனான்றது சுருக்கமான, பூனான்றது புத்தகம். அதான் நோனா சூனா. நிறுத்தியா என்னையா எங்களை என்னையா சொல்லி கொண்டு போனீங்க? வாருங்கள். அங்கே கரசக்கொட்ட 110 நெல்லுகளும் சரி எடிய முகத்தக்க நல்ல தள்ளிடுவார்கள். ஆமா. நீங்க செமந்து வந்தா போ தெரிவித்து கூட்டி போன இதற்கென்ன? நாங்க என்ன தெரிவித்தோம்? என்ன தெரிவித்தீர்கள்? வாருங்கள் மந்திரியாரே. 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்டப்பு முகமது மகராசா மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லு கட்டம்னா தரமாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா தெரிவித்தார்கள். இதற்கென்ன? நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்புடன் பாண்டியன் மூவடத்திலும் போய் வச்சுக்கு நெல்லு கேட்கிறோம். நெல்லு கட்ட இடத்துல தகாத வார்த்தைகள் பேசி வாய்ச்சொல் முட்டி கையால பழந்துருக்கோம். நீங்க மட்டும் அந்த வைக்கப்படும் மரவோ என்ன பண்ணீங்க? கை கலப்பு. வாருங்கள் நீங்களா. சரி. நம்ம நாட்டு மக்கள் சாப்பாடு சப்பளை போட்டு ஆமா அரமனையில கேட்டு தூணிகள் சக்கரை கொண்ட கம்மாயில. ஆமா. சரி. நான் கணக்கு வேலை பார்த்தோம் அப்படியாக ஒரு வாயிலாத சீவல்கள் கத்துறது கதறது பட்டினி பசி தெரியுமையா? எப்படிங்க? அரமனை மாடு தண்ணி வண்ணிலாம் மக்கள் நீங்க பக்கத்துறையாக இருந்தீங்களே கொஞ்சமா ஜீவரக்கம். எங்களுக்கு என்ன தெரியும் மாட்டை பத்தி? ஐயா கணக்கு வேலை பார்க்க போயிட்டாரு. மாடுல கொஞ்சமாச்சும் தண்ணி வைப்போம் கூட வைப்போம். என்ன நிலைமைய பாரு கத்துனத. எப்படி? அம்மா பாவ சிந்து மாடு சினைக்கு கத்துதுங்க. ஐயா கீழே பெருங்கறல 2 காளை மாடு தான் பிடிச்சுவாங்க. ஐயா மாட்டுக்கு போடுவான். மாட்டு போறியா? என்னது வேலை சொல்ற மாட்டு போற முடியாது. ஒரு தடவை சொல்லுங்க. என்ன நிலைமைய பாரியா? எப்படிங்க? பாவம் இதான் ஊசிக்கு பிறந்த மாடு போல. என்று கத்துனர்கள் கதர்னர்கள். சரி. பாம் இருக்காம கோமடிப்பட்ட வைக்கப்பட பண்ற காரணம் என்ன? அப்ப நீங்க கூடத்தை புடுங்க. நீங்க போய் சொன்னா பொருந்த சொல்லணும். நாங்க வந்து படப்புல பார்க்கும்போது தருப்புன்னு ஒரு சத்தம் கிடைச்சு உள்ள என்ன பண்ணீங்க? தருப்புடா. ஆமையா. வாருங்கள் 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 வாருங்கள். என் வெளியேத்தார்கள். ஐயா அரமனை கணக்கப்படி வந்திருக்காரு. சரி. தனியாக சாப்பிட பிரம்மம் கொண்டார்கள். அப்படிங்களா? கனிவகண்டா பிரம்மம் சாப்பிடுவோம். உங்க நீங்க ஆமா வெள்ளரி பழம் கொடுத்தார்கள். வெள்ளரி பழமா? எதையோட முழுங்கிட்டோனியா? அப்படி சொல்லுங்க. அதான் கட்டு முளைப்பாரியா போட்டு போய் கிடக்கு. பல்லோன காய்ங்க இருந்துக்குமே. காஜா காய்ச்சிருக்கு. ஆமா ஆமா காயெல்லாம் காய்ச்சிருக்கு. புடுங்கி தர்றேன் சாப்பிட்டுங்க. நல்ல பிரம்மமாக நடந்த வருஷம் பெரிய மகாராஜ் தெரியப்படுத்தினார். என்ன வைத்தார்கள்? பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. ஆனா இளைய மகாராஜா மட்டும் ரொம்ப உங்க மேல கோபத்துல இருக்காங்க. ஆமையா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. மகாராஜா எதிர்பார்ப்போம். சீக்கிரமாக எதிர்பார்க்க வேண்டாம். ஆமா அந்த படப்புல நடந்த விஷயத்தை யாருக்குமே சொல்ல மாட்டான். என்ன பார்த்தா தாய்மாரெல்லாம் காலையில அடிகுழாயில தண்ணி எடுக்க வரிசையில் நிற்பாங்க. ஒரு 4 பேருக்கு சொல்லிக்கிறேன். நான் மிச்சமா சொல்றேன். 2 சின்ன சொன்னா வந்தார்கள். 2 காதிலத்தை கல்வி சொன்னீங்கடா வந்தானா தாய் வரப்ப வைக்கப்பழம் நாசம் பண்ணி போயிட்டானே. நாசமா போன்ற வெளியே சொல்வார்கள். அதை சீக்கிரமாக மன்னர்கள் எதிர்பார்த்து சீக்கிரம் கொண்டு போய் எல்லாத்தையும் தள்ள வேண்டிய ஐயா எப்ப வருவேறு வருவீரே மந்திரியே
எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி எப்ப வருவீரே வருவீரே ஐயா மந்தாரே தாங்கள் எப்ப வருவீரோ வருவீரே மந்திரியே தாங்கள் எப்ப வருவீரோ வருவீரே எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி ஐயா எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி எப்ப வருவீரே வருவீர்கள் நீங்கள் எப்ப வருவீர்கள் வருவீர்கள் வழிபா துணிக்கின்ற தானாவாரி பிள்ளை வழிபா துணிக்கின்ற தானாவாரி சந்தோஷம் கொண்டாட ஐயா சந்தோஷம் கொண்டாட மந்திரியே மந்திரியே சாமத்தனானுமே கட்டவும் தாங்கள் வருவேர் வருவேரே வருவீர் என்று தாங்க எப்ப வருவேர் வருவேர் என்று மந்திரியா ஐயா எப்ப வருவேரே வருவேர் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அண்ணன் தம்பி மங்கையும் கோடியின் நல்ல வருக வருக சரணம் செய்தே. வருக வருக மங்கையும் கோடியின் நல்ல தரணம் செய்தே. பாண்டியரே இளையவரே கண்பலங்கா கும்பிட்டடி வாழ்ந்தம் தானாவாரி பிள்ளை கும்பிட்டடி வளர்ந்த தானாவதி மங்களமாகவே மந்திரி மங்களமாகவே மந்திரியா ஐயா மந்திரி தாங்கள் மங்களமாகவே வாழ்வீரையா வாழ்விரையா மந்திரியே தாங்கள் மங்களமாகவே வாழ்வீரையா மாமுருகன் அருள் பெறுவீரையா ஐயா மாமுருகன் அருள் பெறுவீரையா
ஐயா நமக்கு உண்மை என்ன நமக்கு சும்மா இருந்தவர் கிளறி மந்திரியாரே பிரபு என்ன காரியம் சொல்லி அனுப்பி வைத்தேன் உங்களை தாங்களே நீங்கள் பிரபு சென்று வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கியவர்கள் இல்லை என்றால் திரும்பி வாருங்கள் என்று உங்களை அனுப்பி வைத்தேன். ஆனால் அந்நியனுக்கு சொந்தமான 136 மற்ற நெல்லுரிமை கொள்ளையடித்த இங்கே காவல் செய்து மூவரில் கொலை செய்து வந்திருக்கிறீர்களே. வீரபாண்டிய கட்டமான மன்னம்பி உபத்திரை பாண்டியன் கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று நாட்டு மக்கள் பேசுவார்கள் ஏசுவார்கள் ஐயா. தாகமா தெரிவித்தம் வேக்கச்ச வேண்டும் கடிக்கச்சமல கற்பனன் படைச்சத பாண்டியத்தை அவரிடம் நெல்லு கேட்ட மரபு. சரி, எங்களை பார்த்து நீங்கள் யார் எவரும் ஏராள வார்த்தைகள் தரக்குல வார்த்தைகள் கேட்டார்கள். அப்பதான் பார்த்தங்க மர்களே பார்கள் இது தரக்குல வார்த்தை ஏராளம் கேட்கிறார்கள். இது நம்ம கேட்ட கேள்வி அல்ல. தாங்கள் தெரிவித்தீர்களா? பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா கேட்ட கேள்வியாக தெரிகிறதே கம்பள வீரனான் தெரிவித்தேன். கொஞ்சம் முனியில வச்சிருக்கா கோவத்தை பிரபு நான் என்ன என் தாய் மாமன் வாங்கயா. சரி, தகாத வார்த்தைகள் பேசினார்கள், இழிவாக பேசினார்கள். அப்பொழுது மந்திரி அறிவித்தார் கம்பளத்தார்களே இது நம்மளை கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மகாராஜ் இளைய மகாராஜா கேட்ட கேள்வி. அடியுங்கள் குத்துங்கள் ஏய் விட்டவரும் வருதாங்க. முத்தப்ப நாயக்கரே உங்களுக்கு முகம் செவந்துருச்சு, உங்களுக்கு முகம் செவந்துருச்சு, சிட்டி ஆக்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு மந்திரியாரே அப்படி என்றால் தாங்கள் மகள் காலை விழா எங்கு நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் தெரிவிங்கள். 7 மகன்கள் திருச்செந்தூர் ஆலயத்தில் நடத்த வேண்டும். ஏன் நமது அரண்மனை இருக்கின்றது, சக்கரதேவி ஆலயம் இருக்கின்றது. பிரபு பத்தால் வெள்ளியம்மாளுக்கும் பாலைக்கு முடிந்து சரி வருஷம் திரும்பவில்லை. ஆகையினால இடத்தோன ஒரு பிரார்த்தனை நல்லவரா பிரபு. அப்படியா? அப்படி என்றால் தாங்கள் மகள் காலை விழாவிற்கு யார் யார் வர வேண்டும்? யார் யார்? 1000 கம்பளம் 100 பதிவாளம் 64 மடவர்கள் அந்த பிரத்து பெண்கள் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தரசி 7 சகோதர சரிவார்கள். தாங்கள் கோட்டையில் வந்து கொள்ள வேண்டிய இளையமன்னர் வர வேண்டும். என்ன சொல்றீ? 1000 கம்பளம் 100 மணிவர்கள் 64 படைவர்கள் வர வேண்டும். இந்த ஊமத்திர படை வர வேண்டும். என் அண்ணன் மட்டும் கோட்டையில் தன்னந்தனே இருக்கலாம். என்னையா பிரபு என் பதட்டம் ஆபத்தென்றால் பக்கத்துனாக சட்டிப்படை பெட்டிப்படை வைத்து தூங்குவேன். அதற்கு மேலே ஆபத்து வந்தால் நம்ம வாஞ்சாவன் குறிச்சிக்கும் திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து 7 விஞ்ஞான வைத்திருக்கும். ஒரு நகரம் சங்கடம் ஜனர் உடனே கிளம்பிடுவோம். ஆபத்து வரும் நினைக்கிறீங்களா? ஆபத்து என்றால் ஆபத்து வரும் வருது. ஆபத்து என்றால் ஆபத்து வந்து நம்ம கம்மி இருப்போம். ஆபத்து வந்துட்டால் என்ன செய்வது? மந்திரி ஒரு ஆபத்து பாம்பலையா பிரபு. அப்படியானால் ஆபத்து நகரம் முழங்கினால் உங்கள் மகன் காலையில் நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி ஓடி வரணும், ஓடி வரணும். உடனே சொல்லுவோம் பிரபு. அப்படியான அலாமத்தை ஆதரப்படுத்தி விட்டு செவன் செல்கள் பிறகு சத்துப்போம். உடனே சொல்லுவோம். தூக்கலுமா முருகா ஐயனாரே ஐயனாரே ரெடியா இருக்கு. கொண்டு கொண்டு கொடி கொண்டாளாம் கோவி கொண்ட சக்காதேவி குளம் காட்டுவாரா
தெரியாமல் இருந்துவிட்டு இன்று நீ என்னை பிரிந்து திருச்செந்தூர் ஆலயம் செல்வது என் மனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரிவிக்க நான் என் உயிரே இதயக்கனியே என் தம்பி பாண்டியனே என் உயிரே இதயக்கனியே என் தம்பி பாண்டியனே இந்தனை நீ பிரிந்து செல்ல இந்த உள்ளம் எரிமலையோ இந்த உள்ளம் எரிமலையோ என் உயிரை இதயக்கனியே எங்கள் பாண்டியனே உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ள மது எரிமலையோ உள்ள மது எரிமலையோ ஒன்று மற்ற நாள் முதலால் ஒன்றை நானும் பிரிந்ததில்லை ஒன்று பட்டு நான் முதலாம் ஒரு நாள் பிரிந்ததில்லை நீ பிரிந்து செல்ல இந்த உள்ளம் எரிமலையோ இந்த உள்ளம் எரிமலையோ என் உயிரை இதயக்கனியே எங்கள் பாண்டியனே உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ள மது எரிமலையோ உள்ள மது எரிமலையோ இலக்கியத்தில் படித்த வந்தால் இது போன்ற பிறவியில்லை இலக்கியத்தில் படித்து வந்தோம் இது போன்ற பிறவியில்லை சொல்லி அழுவதினால் வேதனை தான் தீந்திடுவோம் வேதனை தான் தீந்திடுவோம் என் உயிரை இதயக்கனியே எங்கள் நல்ல பாண்டியனே உங்களை நான் பிரிந்து செல்ல உள்ள மது எரிமலையோ உள்ள மது எரிமலையோ அப்படி உபத்திரப்பட்டியா அண்ணா பிறந்ததில் இருந்து இணை பிரியாமல் இருந்து இன்று என்னை பிரியும் என் மனம் எப்படி இருக்குது தெரிவிக்கல தெரிவிக்கல ஒரு நாளும் பிரியாத என் பிறவி அண்ணா தம்பி ஒரு நாளும் பிரியாத என் பிறவி என் பிறவி ஒண்டி விரிந்தென்னடா உண்டனன்னல் ஒண்டி விரிந்தென்னடா உண்டனன்னல் என்னதான் செய்வேன் என் பிறவி அண்ணா தம்பி உதுமடியா பாண்டியனே அண்ணா என்னோட செய்வேன் என் பிறவி ஏதுன செய்வேன் இந்த நேரம் ஏதுன செய்வேன் இந்த நேரம் நீ பச்சி வேட்டைக்கு சென்றாலுமே அண்ணா தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றாலுமே சென்றாலுமே பாங்குடன் செல்வம்மடா ரெண்டு பேரும் பாங்குடன் செல்வம்மடா ரெண்டு பேரும் காடை வெற்றிக்கும் சென்றாலுமே அண்ணா தம்பி உதுமடியா என் பிறவி அண்ணா நம்ம காடை வெற்றிக்கும் சென்றாலுமே கைவிட்டு போவோம் மன